இதுல டிஃபன் இருக்கு, சாப்பிடுங்க. டிஃபன் சாப்பிடு காயத்ரி. ஏற்காடு போகணும். வழியில சாப்பிட எதுவும் கிடைக்காது. எனக்கு வேணாம். சும்மா அடம் பிடிக்காத. வயித்த காய போறதுனால உன்னை யாராவது வீட்டுக்கு அனுப்பிட போறாங்களா என்ன? எதுக்கு தேவையில்லாம பட்டினி கிடக்கணும்? நான் கார்த்திக்க கொலை பண்ணல. இது சத்தியம். சத்தியத்துக்கு இங்க இடமே கிடையாதா? நீ கொலை பண்ணலேங்கிறது உண்மையா இருந்தா தைரியமா இரு. அந்த உண்மையே உன்னை காப்பாத்தும். இப்ப பசிக்கும் போது சாப்பிடு. உங்களோட நம்பிக்கையான வார்த்தைக்கு தேங்க்ஸ். ஆனா எனக்கு இப்ப சாப்பிட எதுவும் வேண்டாம். பசிக்கல. சாப்பிடுற மனநிலைமையிலயும் நான் இல்ல. சரி, பசிக்கும் போது சாப்பிடு. சார், ஏற்காடுக்கு எப்ப சார் கிளம்புறோம்? சில ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிட்டு தான் கிளம்பணும். எப்ப கிளம்புறதுன்னு தான் தெரியல. வாங்க. வாங்கம்மா. காயத்ரி, அம்மா. அம்மா. காயத்ரி, என்னம்மா இது? ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? நான் காயத்ரியோட அட்வொகேட். ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் உங்களுக்கு ஜாமீன் மூவ் பண்ணணும். என்ன செக்ஷன்ல எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்க? இப்போ நீங்க பெயில் மூவ் பண்ண முடியாது. ஏன் சார்? மர்டர் நடந்தது ஏற்காடுல தான். சோ ஏற்காடு போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இந்த கேஸை ரெஜிஸ்டர் பண்ணும். அங்க தான் எஃப்ஐஆரும் போடணும். அப்போ நீங்க காயத்ரி ஏற்காடு கூட்டு போக போறீங்களா? சட்டமே அதானா சார்? உங்களுக்கு அதை தெரிஞ்சிருக்கணுமே. ஐயோ, என் பொண்ணு நிச்சயமா இந்த கொலையை பண்ணிருக்க மாட்டா இன்ஸ்பெக்டர். தயவு செஞ்சு அவளை விட்டுடுங்க. ஆமா இன்ஸ்பெக்டர், சத்தியமா காயத்ரி கார்த்திக் கொலை பண்ணிருக்க மாட்டா. இத்தனை வருஷமா காயத்ரிக்கு அடைக்கலம் கொடுத்தது கார்த்திக். அவரை காயத்ரி கொலை பண்றதுக்கு என்ன மோட்டிவ் இருக்கும் சொல்லுங்க? மோட்டிவ உங்ககிட்ட சொல்லணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது. காயத்ரி தான் கொலை பண்ணாங்க நிரூபிக்க என்கிட்ட ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருக்கு. சார், என் பொண்ணு மேல வீணா பழிய போட்டு உண்மையான குற்றவாளியை தப்பிக்க விட்டுறாதீங்க. உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார். சார், கார்த்திக்கு ஏற்காட்டில் நிறைய சொத்து பத்தெல்லாம் இருக்கு. சொசைட்டியில் அவர் ஒரு முக்கியமான ஆள். கண்டிப்பா அவருக்கு வேண்டாத ஆளுங்க, அவருக்கு பிடிக்காதவங்கன்னு நிறைய பேர் இருப்பாங்க. நீங்க அந்த ஆங்கிள் கொஞ்சம் விசாரிச்சு பாருங்களேன். ஹலோ, எந்த கேஸை எந்த ஆங்கிள் விசாரிக்கிறதுன்னு நீங்க எனக்கு சொல்லிக் கொடுக்காதீங்க. எனக்கு எல்லாம் தெரியும். என் சர்வீஸ்ல இந்த மாதிரி எத்தனை கொலைகேஸை பார்த்திருப்பேன் தெரியுமா? சார், ஏன் சார் எதுக்கு இப்ப கோவப்படுறீங்க? இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க எது சொல்றதா இருந்தாலும் கோர்ட்ல வந்து சொல்லுங்க. இப்ப எல்லாரும் இடத்த காலி பண்றீங்களா? போங்க. ஓகே சார், நாங்க கோர்ட்ல பாத்துக்கிறோம். வாங்க எல்லாரும். அம்மா அழாதம்மா. ரேணுகா, அப்பா அம்மாவை பார்த்து. அவங்கள நான் பாத்துக்கிறேன், நீ தைரியமா இரு. இங்க பாரு, தப்பு பண்ணவங்க தண்டனையில இருந்து தப்பிக்கவும் முடியாது, தப்பு பண்ணாதவங்கள தண்டிக்கவும் முடியாது. நீ நம்பிக்கையோட இரு காயத்ரி. ஆமா காயத்ரி, வக்கீல் எப்படியும் ஜாமீன் ஏற்பாடு பண்ணிடுவாரு. நீங்க கவலைப்படாம தைரியமா இருங்க, சரியா? காயத்ரி, ஏதோ போராத காலம் தான் நம்ம எல்லாரையும் இப்படி கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கு. மன தைரியத்தோடு தான் இந்த கஷ்டத்தை எல்லாம் தாங்கணுமா? சரிங்கப்பா, என்ன நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. சார், அம்மா வாங்க சார், ப்ளீஸ்மா, அழாதம்மா. அழாதீங்கம்மா. அழாதீங்கம்மா, வாங்க போலாம். வரும் காயத்ரி, வாங்கம்மா, வாங்க வாங்க. காயத்ரி, வரேன் காயத்ரி. வரேம்மா. அம்மா. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். உட்காருங்க தண்டபாணி. உட்காருங்கம்மா. சொல்லுங்கம்மா. காயத்ரி கேஸ்
ஜாமீன் மூவ் பண்ண தான் தீவிரமாக முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். நிச்சயம் பெயில் கிடச்சிரும். டோன்ட் வரி. சார் பெயில் மூவ் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் இந்த கேஸில் நீங்கள் இன்னொரு ஃபேவரும் பண்ணணும். சொல்லுங்க தண்டபாணி. கார்த்திக் மர்டர் நடந்தது ஏற்காட்டில்ன்றதுனால இந்த கேஸை ஏற்காடு போலீஸ் தான் டீல் பண்ணுறாங்க. அதான் எனக்கே தெரியுமே தண்டபாணி. சார் இந்த கேஸை சென்னைக்கு மாற்றணும். அதுக்கு சட்டத்தில் ஏதாவது இடம் இருக்கா? சார் இப்போ நீங்கள் முக்கியமாக பண்ண வேண்டியதே அதுதான் சார். அதுக்கான ஏற்பாட்டை கொஞ்சம் பண்ணுங்களேன் ப்ளீஸ். ஏற்காடுக்கு போகாமல் இந்த கேஸை சென்னையிலேயே நடத்தணும், அவ்வளோதானே? ஆமாம் சார். அதுக்கு என்னம்மா, கவலையே படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். இந்த கேஸை மட்டும் சென்னைக்கு மாற்றிட்டீங்கன்னா நம்ம தரப்பில் அதுவே முதல் வெற்றியாக இருக்கும் சார். தண்டபாணி, அதான் நான் மாற்றிடலாம்னு சொல்லிட்டேன்ல, நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு? ஐயோ, உங்களை நம்பாம நாங்கள் வேற யாரை நம்ப போகிறோம்? வெரி குட். வக்கீலுங்க பொய் சொல்லுவோம் தான், ஆனால் சில சமயத்தில் உண்மையும் சொல்லுவோம். நான் லீகலாக என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு உங்களை கூப்பிட்றேன். அதுக்கப்புறமா வாங்க. ஓகே சார், ரொம்ப நன்றி. ஓகே ம், வரேன் சார். வரோம் வாங்க சார். சார், பார்க்கலாம் சார். பார்த்துக்கலாம் வாங்க. சூர்யா, இப்படி வந்து உட்கார்ற. என்னப்பா? உட்கார்ற. சுப்பு, மாமா நீயே உட்காருமா. என்னதான் சொல்லுங்களேன். கோமதி, ம். நீயே சொல்லு. என்னமாச்சு சொல்லுங்க. நம்ம அசோக் நகர் வீட்டை வித்துடலான்னு முடிவு பண்ணியிருக்கோம்ப்பா. என்னம்மா, எதுக்காக இப்ப அந்த வீட்டை நம்ம விற்கணும்? அந்த ரத்தினத்துக்கிட்ட பட்ட கடனை அடைக்க வேணாமா? அதுக்காக நாம எதுக்கு அந்த வீட்டை விற்கணும்? கடன் பட்டது அந்த அயோக்கிய ராஸ்கல்பா. அதுதான் எப்பவோ நம்ம தலையில விடிஞ்சிருச்சு. நாம தான் அதை அடைச்சாகணும். ஏமா, நமக்கு என்ன தலையெழுத்தா? எவனோ ஒருத்தன் ஏமாத்தனா, எவனோ ஒருத்தன் ஏமாந்தா. இதுல 50 லட்ச ரூபா மொய்யை நம்ம எழுத சொல்றீங்களா? அப்போ ரத்தினத்தோட ஆளுங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பானுங்க, அசிங்க அசிங்கமா பேசிக்கிட்டே இருக்கட்டும். நாம காதுல பஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கலாம்னு சொல்றியா? சரி, இந்த பிரச்சனையை மறுபடியும் முத்தியா கிட்ட கொண்டு போவோம். அதனால ரத்தினத்தோட கோவம் தாண்டா இன்னும் அதிகமாகும். அவன் ஆளுங்க கீழ்த்தரமா இறங்கி போவானுங்க. அவனுங்களுக்கு சரிசமமா நாமளும் இறங்கி போக முடியுமா? அதுக்காக பயந்துகிட்டு காசை தூக்கி கொடுத்துடலான்றீங்களா? அதுவும் நம்ம வீட்டை வித்து? வேற வழி இல்லப்பா. இப்பவே போன் அடிச்சா கூட எவன் போன் பண்ணுவானோன்னு பயந்துகிட்டே இருக்க வேண்டியிருக்கு. புது நம்பர்ல இருந்து கால் வந்தா கை காலெல்லாம் அப்படியே நடுங்குதுடா. ஏமா, எதுக்காக இப்படி பயந்துகிட்டு இருக்க? பயப்படாம எப்படிப்பா இருக்க முடியும்? பணத்துக்காக எவனோ ஒருத்தன் போன் பண்ணி அசிங்க அசிங்கமா பேசிக்கிட்டு இருக்கான். காது கொடுத்து கேட்க முடியல. பணத்தை தூக்கி கொடுக்கறதா பெட்டர். எவன் எப்ப போன் பண்ணுவான், எப்படி பேசுவானோன்னு பயந்துட்டே இருக்க முடியாதுடா. சூர்யா, லேடிஸ்க்கு வெளியில தான் 1008 பிரச்சனை. அட்லீஸ்ட் இந்த வீடாவது நிம்மதியா இருக்க வேண்டாமா? வீட்டுக்குள்ள கூட எப்பவுமே நாங்க பயத்தோட தான் இருக்கணுமா? சரி, நீ சொல்றது ரைட்டு. அதுக்காக வீட்டை போய் வேற என்னதான் பண்றது? நீங்களே சொல்லுங்களேன். அந்த அழகுராஜாவை தான் கண்டுபிடிக்கணும். அந்த பாவி இருக்கிற இடம் தான் தெரியலையேடா. இல்லம்மா, அவன் சேலத்துல தான் எங்கேயும் இருப்பான். நான் பேசாம அவனை பண்றேன். நான் போய் அவனை கண்டுபிடிக்கிறேன். ஆமா, போன தடவை இப்படிதான் சொல்லிட்டு சேலத்துக்கு போனேன். அங்க போனதுக்கு அப்புறம் என்னென்னமோ நடந்து போச்சு. ஏமா நடந்து முடிஞ்ச கதையை பேசிக்கிட்டு இருக்க? இந்த தடவை கண்டிப்பா அந்த அயோக்கியனை நான் கண்டுபிடிச்சிடுவேன். சூர்யா, நீங்க மட்டும் தனியா போறீங்களா? ஆமா. வேணா சூர்யா, கூட தண்டபாணியையும் கூட்டிட்டு போங்க. ஆமாண்டா, தண்டபாணியும் கூட வந்தா உனக்கு உதவியா இருக்கும்பா. ம், சரிம்மா. சொல்லுங்க சூர்யா. எங்க இருக்கீங்க தண்டபாணி? இங்க பக்கத்துல தான். பிஸியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன விஷயம் சொல்லுங்க. இல்ல, அது என்னன்னா அழகுராஜாவை தேடி மறுபடியும் சேலத்துக்கு போகணும். அதான் நீங்களும் வரீங்களான்னு. இல்ல,
உங்களுக்கு வேலை இருந்துச்சுன்னா பரவாயில்ல, நானே பார்த்துக்கிறேன். இல்லை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் வரேன். ம், சரி, ரொம்ப தேங்க்ஸ். ஆ, நான் ஒரு 1 ஹவரில் உங்கள் வீட்டில் இருக்கேன். ஓகே, வாங்க. அவர் வரேன்னு சொல்லிட்டாருமா. நான் போயிட்டு வந்துடுறேன்ப்பா. சரிடா, நீ கிளம்பு. சுபு, என் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி வை. ஆ சரி. இத போட்டாவா? என்னால நம்பவே முடியல. இந்த உரத்தை போட்டா மாங்காய் அவ்வளவு காய்க்குமா? ஆமா சார், இவரு உங்களை மாதிரி ஒரு தோப்புக்கு சொந்தக்காரர் தான். இவர் சொல்லி கூடவா உங்களுக்கு இந்த உரத்து மேல நம்பிக்கை வரல? நம்பிக்கை இல்லாம இல்ல, ஒரு ஆச்சரியம் தான். தப்பா எடுத்துக்காதீங்க நீங்க. தம்பி, இந்த உலகத்துல எவனும் தான் பார்க்குற தொழில்ல மத்தவன் முன்னுக்கு வந்துடக்கூடாது, பெரிய ஆளா ஆயிடக்கூடாதுன்னு தான் நினைப்பான். ஆனா விவசாயி மட்டும்தான் தன்னை மாதிரியே இன்னொரு விவசாயியும் நல்லா சம்பாதிக்கணும்னு மனசார ஆசைப்படுவான். அப்படி ஒரு ஆசையில தான் தம்பி என்ன கூப்பிட்டதும் நான் என் வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க நல்லா வரணுங்கிற நோக்கத்தை தவிர வேற எதுவும் எனக்கு கிடையாது தம்பி. புரியுதுங்க சார், நீங்க சொன்ன ரேட் எனக்கு ஓகே. உரம் எனக்கு லேட் ஆகாம சீக்கிரம் கிடைச்சா நல்லா இருக்கும். கிடைச்சிரும். நாளைக்கே நீங்க பணத்தை கொடுத்துட்டீங்கன்னா நாளைக்கு நைட்டே உங்க குடவுன்ல எல்லாமே வந்து இறங்கிடும். சரிங்க சார், அப்ப நாளைக்கே பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்றேன். நாளைக்கு பணத்தை உங்க ஃபேக்டரியிலே வந்து கொடுத்துட்றேன். உங்க ஃபேக்டரி அட்ரஸ் மட்டும் கொடுங்க. ஐயோ, எதுக்கு நீங்க எதுக்கு ஃபேக்டரி வரைக்கும் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு? அதெல்லாம் வேணாம். வேற எங்க தான் வந்து பணத்தை கொடுக்கறது? சேலம் சென்ட்ரல் ஜெயில வந்து பாருங்க. அப்பா, எஸ்கேப். ஓடுறா தம்பி. தம்பி, அதை கொடுங்க தம்பி. டேய், எங்கடா ஓட பாக்குற? நில்றா. அவன் ஓடிட்டான், நீ ஓட பாக்குறியா? சரமா விக்கிறீங்க ஓட. சார் சார் வாடா. சார் சார் எனக்கு எதுவும் தெரியாது சார். வரல, அவன் தான் சார். சார் வணக்கம் சார். சொல்லுங்க. நாங்க 2 பேரும் சென்னையில இருந்து வரோம். அசிஸ்டன்ட் கமிஷனர் முத்தைய அனுப்பிச்சு வச்சாரு. அப்படிங்களா? உட்காருங்க. உட்காருங்க. சொல்லுங்க சார், அந்த அழகுராஜாவை பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுங்களா? எந்த அழகுராஜா? ஓ, ஏசி சார் 50 லட்சம் ரூபாய் மோசடி பண்ணவன்னு ஒருத்தனோட போட்டோ அனுப்பி வச்சிருந்தாரு. அந்த அழகுராஜாவா? ஆமா சார். ஆமாம் சார். அவன் தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம இன்ஸ்பெக்டர் கண்ணில் பட்டும் புத்திசாலித்தனமா தப்பிச்சிட்டானே. அவனை தான் இன்ஸ்பெக்டர் கொலவெறியோடு தேடிக்கிட்டு இருக்காரு. ஆமா, அவன் இன்னும் சேலத்துல தான் இருக்கானா? ஆமா சார், அவன் கண்டிப்பா இந்த ஊர்ல தான் இருந்தாகணும். அவனோட அப்பா சேலத்துக்கு தர்மபுரிக்கு போறேன்னு சொல்லி தான் வீட்டை விட்டு கிளம்பி போயிருக்காரு. அதே மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்க இன்ஸ்பெக்டர் கண்ணிலையும் மாட்டியிருக்கான். கண்டிப்பா ஏதாவது ஒரு பிளானோட தான் சார் இங்க வந்திருக்கணும். அந்த பிளான் நிறைவேற வரைக்கும் அவன் இந்த ஊரை விட்டு சத்தியமா போகவே மாட்டான். சார் விடுங்க சார். வணக்கம். வணக்கம். இவங்க சென்னையில இருந்து வந்திருக்காங்க சார். ஏசி முத்தையா சார் தான் அனுப்பி வச்சிருக்காரு. அழகுராஜாவை பத்தி விசாரிக்க வந்திருக்காங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். நல்ல நேரத்துக்கு வந்திருக்கீங்க. ஆமா, அழகுராஜாவுக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம்? இவர் அழகுராஜா ஒய்ஃபோட பிரதர் சார். அப்படியா? ஆமா சார். பேரு? சூர்யா சார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அழகுராஜா என்கிட்ட சிக்க வேண்டி இருந்தது. அவன் தப்பிச்சிட்டான். அவன் கூட இருந்த இவன் மாட்டிக்கிட்டான். இவன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியலையே சார். சார், அவனை நல்லா 4 சாத்து சாத்துங்க. அவன் வாயாலே உண்மையை கக்கிடுவான். ஐயோ, 4 அடியில சார், 1 அடி கூட இந்த உடம்பு தாங்காது. என்ன அடிச்சு அந்த குழப்பலி உங்களுக்கு எதுக்கு சார்? என்ன அடிக்கவே வேண்டாம், உதைக்கவே வேண்டாம். எல்லா உண்மையும் நான் சொல்லிடுறேன் சார். தம்பி, சூர்யா தம்பி, நான் தான் அழகுராஜாவோட அப்பா. நீங்க தான் அழகுராஜாவோட அப்பாவா? ஆமா தம்பி, உன்னை எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா என்ன உனக்கு தெரியாது, உங்க அக்காவுக்கும் என் பையனுக்கும் கல்யாணம் ஆகும்போது உனக்கு உடம்பு சரியில்லாம இருந்துச்சுப்பா. அப்போ நீங்க தான் பரமசிவமா? ஆமாப்பா,
என் பையன் என்னை காப்பாத்துவான்னு வந்தேன். ஆனா அவன் என்னை அம்போன்னு விட்டுட்டு ஓடிட்டான்ப்பா. தம்பி, இப்ப நீ தான்ப்பா என்னை காப்பாத்தணும். சரி, நான் காப்பாத்துறதெல்லாம் இருக்கட்டும். ஆனா அந்த அழகுராஜா இருக்கிற இடத்த நீங்க தான் சொல்லணும். சொல்றது என்ன? அவன் இருக்கிற இடத்த கையோட கூட்டிட்டு போய் காட்டுறேன். தம்பி, இவரை என்ன விட்டுற சொல்லுப்பா. நான் ஒரு பாவமும் அறியாதவன்பா. ஒரு பாவமும் அறியாதவன் தான் உன் பையனோட சேர்ந்துக்கிட்டு பொய்யான பிசினஸ் பண்ணி பணம் மோசடி பண்ணியா? ஐயோ, இது வரைக்கும் அவன் பண்ண ஃப்ராடு வேலைகளுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது சார். இந்த தடவை தான் சார் கூட்டு சேர்ந்தேன். போலீஸை பார்த்ததும் என்ன பொரியல் ஆக்கிட்டு போயிட்டான் சார். சார், இவர் வெறும் அம்பு தான். நாம பிடிக்க வேண்டியது அழகுராஜாவை தான். ஏற்கனவே அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சிருக்கான்னு வர சொல்றீங்க. அவன் இந்த ஊரை விட்டு தாண்டி போறதுக்கு முன்னாடி அவனை எப்படியாவது பிடிச்சாகணும் சார். கரெக்டா சொன்னீங்க. யோ கான்ஸ்டபிள், வண்டி அடி. யோ வாயா. வாங்க சார். கிளம்புறேன் சார். சார், இந்த கேஸ் எல்லாம் சரியா இருக்கு. இங்க உள்ள ஃபார்மாலிட்டிஸை முடிக்கிறதுக்கு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. காயத்ரியை கூட்டிட்டு வாங்க, Okay, டைம் ஆயிடுச்சு, போலாம். சார். சார், காயத்ரி, வாங்க கிளம்புவோம். எந்திரிங்க, வாங்க. ஓகே, ஃபார்மாலிட்டிஸை முடிக்கிறதுக்கு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. நாங்க கிளம்புறோம். ஓகே Thank you, sir. நீங்க பார்த்து நாங்க கிளம்புங்க. கிளம்புறோம். ஆல் தி பெஸ்ட். சீக்கிரம் வாங்க, வண்டியில ஏறுங்க. எங்க போறீங்க? அம்மா, காயத்ரி காயத்ரி ரேணுகா, எப்படி இருக்க ரேணுகா? அம்மா எப்படி இருக்கேம்மா? சார், உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசணும். என்ன சொல்லுங்க? லாயர் மூலமா இந்த கேஸை இங்கே நடத்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அது வரைக்கும் காயத்ரியை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடாதீங்க ப்ளீஸ். அதுக்கெல்லாம் சட்டத்துல இடம் இல்லம்மா. நாங்க கூட்டிட்டு போய் தான் ஆகணும். இன்ஸ்பெக்டர் சார், தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க. கொஞ்சம் கருணை காட்டுங்க. அழறதுனாலயோ என்கிட்ட கெஞ்சுறதுனாலயோ எதுவும் நடக்க போறது இல்ல. கோர்ட்ல ஃபைல் பண்ணுங்க. கோர்ட் என்ன சொல்லுதோ அதுபடி நான் நடந்துட்டு போறேன், அவ்வளவுதான். காயத்ரி, வாங்க. மேடம், ஒரே ஒரு நிமிஷம். அம்மா ப்ளீஸ்மா, குழந்தைங்கள பத்திரமா பாத்துக்கோமா. என்னம்மா இதெல்லாம் நீ என்கிட்ட சொல்லணுமா? நான் பாத்துக்கிறேம்மா. அசோக்க பாத்துக்கவேம்மா, அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. அதே மாதிரி பூஜாவையும் நீ பத்திரமா பாத்துக்கணும். பூஜாவோட அப்பன் இருந்தப்பதான் பிரச்சனைன்னா, செத்ததுக்கு அப்புறமும் தீராத பிரச்சனையை இழுத்து விட்டுட்டு போயிட்டானே. இன்னுமா அவன் பொண்ணு மேல பாசம் வச்சிருக்க? ஐயோ அம்மா, பூஜா குழந்தைமா, அவ என்ன பண்ணுவா? பாவம், அவ ஏன் குழந்தைமா. ப்ளீஸ்மா, பத்திரமா பாத்துக்கோ. கார்த்திக் மேல இருக்க கோவத்தை குழந்தை மேல காட்டிடாத ப்ளீஸ். மா, டைம் ஆயிடுச்சு, வாங்க. ஒரே ஒரு நிமிஷம் மேடம். அம்மா, எனக்கு ஏதாவது நல்லது பண்ணணும்னு நினைச்சேன்னா பூஜாவை நல்லபடியா பாத்துக்கோ, அது போதும் ப்ளீஸ். பாத்துக்கிறேன்டி, பாத்துக்கிறேன். மா, டைம் ஆயிடுச்சுமா, வாங்க. ஐயோ, வாமா. ஏறுங்க. காயத்ரி, ரேணுகா, என்னம்மா இது? போங்க. காயத்ரி, காயத்ரி, ஐயோ ரேணுகா. அம்மா, அழாதீங்க, பாத்துக்கலாம். டார்லிங், டார்லிங், வா வா வா, சீக்கிரம் கிளம்பு. ஏங்க, எங்கங்க? எங்கயாவது போவோம். இனிமே இங்க இருக்க முடியாது, தயவு செஞ்சு கிளம்பு. ஏங்க, என்ன இது? ஒரு நிமிஷம் கூட ஒரு இடத்துல நிம்மதியா இருக்க விட மாட்டீங்களா? ஏங்க இப்படி பண்றீங்க? எத்தனை நாளைக்கு தான் ஓடி ஒளியுறது? ஏய், இங்க பாரு, ஓடுனா நதி, தேங்குனா சாக்கடைன்னு ஒரு பெரிய பிசினஸ் மேக்னட்டே சொல்லியிருக்காரு. அதெல்லாம் இப்ப சொல்லிட்டு இருக்க முடியாது. சீக்கிரமா கிளம்பு, டைம் இல்ல. வா. கிளம்புறதுனா எங்க? கிளம்பு. என்ன பண்றது? ஏங்க, என்னங்க இது? இப்படி திடீர்னு பெட்டி பொடிக்கெல்லாம் தூக்கிட்டு. சரி மாமா? உன் மாமா அவரோட மாமனார் வீட்டுல ரெஸ்ட் எடுக்க போயிட்டாரு. சரி, இப்ப நம்ம எங்க தாங்க போறோம்? எங்கயோ போறோம், சும்மா கேள்வி கேட்டுட்டே இருக்காத. கிளம்புனா கிளம்பு, வா போலாம், வா. எனக்கு இவ்வளவு அவசரமா? சூர்யா, कृष्णं वन्दे जगद्गुरुं कृष्ण
कृष्णं वन्दे जगद्गुरुं कृष्णं वन्दे जगद्गुरुं कृष्णं वन्दे जगद्गुरुम्